வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். அசட்டு துணிச்சலால் அரசின் இலவச மருத்துவ கல்வியை கொச்சைப்படுத்திவிடக் கூடாது. மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி கண்டிப்பு. மதுபாருக்குள் செல்லும் குடிமகன்களை குறிவைத்து 13 பைக்குகளை திருடிய சென்னை வாலிபர் கைது. 1000 விலைக்கு விற்கப்பட்ட வாகனம் பறிமுதல். ₹11 கோடி செலவில் இலவச வேட்டி சேலை. திலாசுப்பேட்டையில் நடைபெற்ற விழாவில் திட்டத்தை துவக்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகள். அசட்டு துணிச்சல் காரணமாக இலவச மருத்துவ கல்வியை கொச்சைப்படுத்திவிடக் கூடாது என்று MBBS முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி அறிவுரை வழங்கியுள்ளார். புதுவை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனத்தில் 2011-2012 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை துவக்க நிகழ்ச்சி திங்கட்கிழமை நடைபெற்றது. மாணவர் சேஷாத்திரி வரவேற்புரையாற்ற சுகாதாரத்துறை இயக்குநர் திலீப்குமார் பாலிகா, அரசு மருத்துவமனை கண்காணிப்பு அதிகாரி கோவிந்தராஜ், மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் ஜெபக்குமார், சுகாதாரத்துறை செயலர் ராஜீவ் யதுவன்ஷி ஆகியோர் வாழ்த்தி பேசினர். இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் சென்டாக் மூலம் அனுமதி பெற்ற 105 மாணவர்கள் உட்பட 150 பேருக்கு அனுமதி கடிதங்களை வழங்கி பேசிய முதல்வர் ரங்கசாமி, மாணவர்களுக்கு அசட்டு துணிச்சல் ஏற்பட்டால் தோல்வி ஏற்படும் என்றும், இந்த அரசு எதற்காக கோடிக்கணக்கில் செலவிடுகிறது என்பதை எண்ணி பார்க்காமல் இலவச மருத்துவ கல்வியை மாணவர்கள் கொச்சைப்படுத்தி விடக்கூடாது என்றார். முதல் ஆண்டில் 26 பேர் தேர்ச்சி பெறவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற முதல்வர் ரங்கசாமி, மாணவர்களுக்கு தலைக்கணம் இருக்கக்கூடாது என்பதுடன் MBBS படிப்பது மட்டுமல்லாமல் MTS படித்தால்தான் மதிப்பென்றும், இங்கு அடுத்த ஆண்டு 100% தேர்ச்சி கிடைத்தால்தான் அரசுக்கு பெருமை என்றார். இந்த கல்லூரிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அடுத்த ஆண்டிற்குள் செய்து கொடுக்கப்படும் என்றும், அடுத்த ஆண்டு முதல் மாணவர்கள் கல்லூரியில் சேரும் போதே கல்வி கட்டணத்தை அரசு செலுத்தும் என்றார். புதுவையில் 13 இருசக்கர வாகனங்களை திருடிய சென்னை வாலிபரை கைது செய்த போலீசார் அவர் கொடுத்த தகவலின் பேரில் வண்டிகளை மீட்டுள்ளனர். புதுவையில் தொடர் வாகன திருட்டை தடுக்கும் வகையில் லாஸ்பேட்டை போலீசார் மடுவுப்பேட்டை பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இரவு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த வாலிபரை மடக்கி சோதனையிட்ட போது அவர் ஓட்டி வந்த வண்டி திருடியது என்றும், அவர் சென்னை கேளம்பாக்கம் பிரேம் நகர் சின்ன பிள்ளையார் கோவில் வீதியைச் சேர்ந்த அப்பல்ராஜ் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அப்பல்ராஜை கைது செய்த போலீசார் சென்னையில் பதுக்கி வைத்திருந்த பைக்குகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசாரை பாராட்டிய சீனியர் SP சந்திரன், புதுவையில் பைக் தொலைந்தால் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு உடனே தகவல் தெரிவித்தால் திருடப்பட்ட பைக்கை விரைவாக மீட்க முடியும் என்றார். பைக் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட அப்பல்ராஜ், மதுபாருக்கு செல்பவர்களை நோட்டமிட்டு அவர்களின் வண்டிகளை திருடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்திருக்கிறார். பைக் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட அப்பல்ராஜ், மதுபாருக்கு செல்பவர்களை நோட்டம் விட்டு அவர்களின் வண்டிகளை திருடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்திருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுவையில் பான்டெக்ஸ் மூலம் 11 கோடியில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் பிற்படுத்தப்பட்ட சிகப்பு அட்டைதாரர்களுக்கு ஆண்டுதோறும் இலவச வேட்டி சேலை வழங்கப்பட்டு வருகிறது. நிதி பற்றாக்குறை காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த திட்டம் ரங்கசாமி முதல்வராக பதவியேற்ற பின்னர் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக பான்டெக்ஸ் மூலம் 11 கோடி ரூபாய்க்கு துணிகள் கொள்முதல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இலவச வேட்டி சேலை திட்டத்தின் துவக்க விழா திலாசுப்பேட்டை வீமன் நகர் திடலில் திங்கட்கிழமை பிற்பகல் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி ஏழைகளுக்கு இலவச வேட்டி சேலைகளை வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் கல்யாண சுந்தரம், பன்னீர்செல்வம், அரசு கொறடா நேரு, முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் வைத்தியநாதன், MLA கார்த்திகேயன், NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், இயக்குனர் மோகன்தாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏற்கனவே சிகப்பு அட்டைதாரர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த இந்த திட்டம் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது.
இந்த திட்டத்தினால் 2,50,000 பேர் பயனடைவார்கள் என்று சம்பந்தப்பட்ட துறை தெரிவித்துள்ளது. புதுவை பாரதிதாசன் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து டாக்டர் சீனிவாசன் விளக்கம் அளித்தார். புதுவை இன்னர்வில் கிளப் மற்றும் ஊட்டச்சத்து துறை சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் திங்கட்கிழமை காலை நடைபெற்றது. இன்னர்வில் கிளப் தலைவர் ஆஷா வரவேற்புரையாற்ற கல்லூரி முதல்வர் சவுந்தரவல்லி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜிப்மர் குழந்தைகள் நலத்துறையின் தலைவர் டாக்டர் சீனிவாசன் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரையாற்றினார். இதில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை ஏஎஃப்பி மில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து மரணமடைந்த தொழிலாளியின் வாரிசுக்கு பணி வழங்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுவை அரியாங்குப்பம் மணவெளி தென்றல் வீதியைச் சேர்ந்த சந்திரசேகரன் என்பவர் கடந்த 25 ஆண்டுகளாக ஏஎஃப்பி மில்லில் பொறியாளர் பிரிவில் பணியாற்றி வந்தார். சனிக்கிழமை காலை ஷிப்ட் முடிந்து வீடு திரும்ப வேண்டிய சந்திரசேகரனை பல மணி நேரம் காணவில்லை. இதனால் அவரை மில்லில் பல மணி நேரம் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் சனிக்கிழமை மாலை சக தொழிலாளர்கள் சந்திரசேகரன் செருப்பை கழிவுநீர் தொட்டி அருகே கண்டுபிடித்துள்ளனர். இதனால் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் 12 அடி ஆழமுள்ள தொட்டியில் இருந்து தண்ணீரை வெளியேற்றினர். அப்போது அங்கு சந்திரசேகரன் உடல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது உடலை மீட்ட போலீசார் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். புதுவை ஏஎஃப்பி மில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து தொழிலாளி மரணமடைந்த சம்பவம் குறித்து அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கேட்டறிந்தார். இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேலும் நடைபெறாமல் இருக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி அறிவுறுத்தினார். நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் புதுவை அரசு 4,440 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்யும்படி அனைத்து கட்சி நிர்பந்திக்க கலைநாதன் யோசனை. போதையில் பணியாற்றும் நர்சிங் அட்டெண்டர்கள் ஜிப்மரில் செவிலியர்கள் நடத்திய 5 மணி நேர அதிரடி போராட்டத்தினால் நோயாளிகள் தவிப்பு. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். பளிச்சுன்னு துவைக்கிறதுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு நிகர் கிடையாது. ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் விட்டா வேற கிடையாது. IOP, LG, Siemens, Whirlpool, Samsung கம்பெனிகளின் ஃப்ரண்ட் லோடிங் மற்றும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்கள். டெய்லி பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? மணி எலக்ட்ரானிக்ஸ்ல டிஷ் வாஷர் வாங்குங்க. வேலையை சுலபமாக்கிக்கங்க. மேலும் புகையில்லா சமையலுக்கு சிம்னிஸ், விரைவாக சமைத்திட ஹாப்ஸ். 0% finance exchange offer. பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலையோ குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம்,
விலைய குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் அரசு வேலை வாங்கி தருவதாக லட்சக்கணக்கில் பண மோசடி செய்த தாசில்தார் மற்றும் அரசு ஊழியர் மீது பாதிக்கப்பட்டவர்கள் பரபரப்பு புகார் அளித்துள்ளதால் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை மூலக்குளத்தில் வசித்து வரும் சங்கர் என்பவர் காரைக்கால் திருநள்ளாறு தாலுகா அலுவலகத்தில் தாசில்தாராக பணியாற்றி வருகிறார். இதேபோன்று உருளையன்பேட்டை ராஜேந்திரன் என்பவர் குடிமைப் பொருள் வழங்கல் துறையில் ஊழியராக உள்ளார். இவர்கள் இருவரும் வருவாய் மற்றும் இந்து அறநிலைய உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளில் வேலைக்கு ஆட்களை சேர்ப்பதாக கூறி பல பகுதிகளைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட நபர்களிடம் லட்சக்கணக்கில் பண மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. பணத்தை கொடுத்து ஏமாற்றம் அடைந்தவர்கள் தாசில்தார் சங்கர், அரசு ஊழியர் ராஜேந்திரன் ஆகியோரிடம் பணத்தை திரும்ப கேட்டுள்ளனர். அவர்கள் பணம் கொடுக்காமல் இழுத்தடிக்க துவங்கியதால் கொதிப்படைந்த அனைவரும் சிஐடி போலீசில் புகார் கொடுக்க சென்றனர். ஆனால் அங்கிருந்தவர்கள் தெற்கு எஸ்பி நந்தகோபாலை சந்திக்கும்படி திருப்பி அனுப்பியுள்ளனர். அங்கு சென்றபோது சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் செல்லும்படி அலைக்கழித்துள்ளனர். இதனால் விரக்தி அடைந்துள்ள பாதிக்கப்பட்டோர் ஐஜி சர்மா, முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து முறையிட உள்ளனர். இதனிடையே வேலை வாங்கி தருவதாக நடைபெற்ற மோசடி குறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருவது தற்போது தெரியவந்துள்ளது. தலித் மக்களின் சிறப்பு கூறு துணை திட்ட நிதியை வேறு திட்டங்களுக்கு மாற்றம் செய்யக்கூடாது என்று ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருப்பதாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைப்பாளர் ராமசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 10 ஆண்டுகளில் தலித் மக்கள் சிறப்பு கூறு துணை திட்ட நிதி அமலாக்கம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், தொகுப்பு வீடுகளை புனரமைப்பது உட்பட தலித் மக்களின் திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த வேண்டும், தலித் மக்களின் சிறப்பு கூறு துணை திட்ட நிதியை வேறு திட்டங்களுக்கு மாற்றம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருப்பதாக கூறினார். இந்த போராட்டத்தில் தமிழக அரசின் சமூக கண்காணிப்பக இயக்குநர் குமார், மண்ணுரிமை கூட்டமைப்பின் தலைவர் நிக்கோலாஸ், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் துணைத் தலைவர் ஆனந்தன், விரிவுரையாளர் பலவேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டு உரையாற்ற இருப்பதாக ராமசாமி தெரிவித்தார். புதுவையில் ரங்கசாமி அரசு நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் நாரா கலைநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர்
மத்திய அரசிடமிருந்து 4400 கோடி கடன் பெற்றுள்ளதால் இதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என முதல்வர் கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்துள்ளார் என்றும் இதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் மத்திய அரசை நிர்பந்தம் செய்ய வேண்டும் என்றார். மத்திய திட்டக்குழு ஒதுக்கிய 2750 கோடி ரூபாய் தற்போதைய விலை உயர்வு பணவீக்கத்திற்கு ஏற்புடையதாக இருக்காது என்ற கலைநாதன் மாநிலத்தின் நிதி நிலைமை சம்பந்தமாக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான அரசு தற்போது நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது என்று குற்றம் சாட்டினார். நடைபெறவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தில் இலங்கை அரசு மீது பொருளாதார தடை விதிக்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஏஎப்டி சுதேசி பஞ்சாலைகளை சீரமைத்து லாப நோக்கில் செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புதுவையில் பேனர் கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுவதால் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும் எனவும் புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய்விட்டதாக குறை சாட்டினார். நர்சிங் அட்டெண்டர்களை ஒழுங்குபடுத்த வலியுறுத்தி ஜிப்மர் செவிலியர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் 5 மணி நேரம் அவதிப்படும் நிலைமை ஏற்பட்டது. புதுவை ஜிப்மரில் நர்சிங் அட்டெண்டர்கள் சரியான நேரத்திற்கு பணிக்கு வருவதில்லை என்றும் சிலர் மது அருந்திவிட்டு பணியை செய்வதில்லை என்றும் ஜிப்மர் நிர்வாகத்திடம் செவிலியர்கள் முறையிட்டு வந்தனர். இந்நிலையில் திங்கட்கிழமை அன்று காலை பணியை புறக்கணித்த செவிலியர்கள் மகப்பேறு சிகிச்சை வாயிலில் வாயிற்கூட்டம் நடத்தினர். இதன் பின்னர் இயக்குநர் சுப்பாராவை சந்தித்து புகார் தெரிவித்தனர். இதற்கு அவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து பணிக்கு திரும்பினர். 5 மணி நேரம் செவிலியர்கள் நடத்திய போராட்டத்தினால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். புதுவை மாநிலத்தில் விளையாட்டு வீரர்களுக்கும் தனி வாரியம் அமைக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுவை மாநில கபடி போட்டியின் பரிசளிப்பு விழா அரியாங்குப்பம் மணவெளி தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. சங்க மாநில பொதுச் செயலாளர் ஆரியசாமி வரவேற்புரையாற்ற தலைவர் ஜெயராமன் தலைமை தாங்கினார். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பேசிய முதல்வர் ரங்கசாமி தேசிய அளவிலான கபடி போட்டிகளை புதுவையில் நடத்த அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு செய்து கொடுக்கும் என்றும் புதுவை விளையாட்டுத்துறையை ஊக்கப்படுத்தும் வகையில் விளையாட்டுக்கென்று தனி வாரியம் அமைக்கப்படும் என உறுதியளித்தார். சிறிய மாநிலமான புதுவை மாணவர்கள் இந்திய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்று பெருமை சேர்க்கின்றனர் என்ற முதல்வர் ரங்கசாமி அரசு பணிகளில் விளையாட்டு வீரர்களை நியமிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் வீரர்களின் திறமையை ஊக்குவிக்க விளையாட்டு திடல் ஏற்படுத்தி தரப்படும் என்றார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer. அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்று அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். புதுவை ஜிப்மர் இன்ஜினியரிங் கல்லூரி உள்ளிட்ட மாணவர்கள் இணைந்து ஸ்மைல் பவுண்டேஷன் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை துவக்கியுள்ளனர். இந்த நிறுவனம் சார்பில் பார்வையற்றோரை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் பன்னீர்செல்வம், புதுவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு முதல் முறையாக பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், முதியோர் தொகை உயர்த்தப்பட்டது போன்று மாற்றுத்திறனாளிகளின் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்றார். கடந்த 2.5 கால ஆட்சியில் கல்விக்கான திட்டங்கள் தடைப்பட்டதென்ற அமைச்சர் பன்னீர்செல்வம், தற்போது சென்டாக் மூலம் கல்வி பெறும் மாணவர்களுக்கு 7.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். இந்நிகழ்ச்சியில் ஜோதி கண் மருத்துவமனை டாக்டர் வனஜா, தொழிலதிபர் சக்திவேல், ஸ்மைல் பவுண்டேஷன் நிர்வாகிகள் பிரசன்னகுமார், பாலமுருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 97 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 94 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 24 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அசட்டு துணிச்சலால் அரசின் இலவச மருத்துவ கல்வியை கொச்சைப்படுத்திவிடக் கூடாது, மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி கண்டிப்பு. மதுபாருக்குள் செல்லும் குடிமகன்களை குறிவைத்து 13 பைக்குகளை திருடிய சென்னை வாலிபர் கைது. 1000 விலைக்கு விற்கப்பட்ட வாகனம் பறிமுதல். கோடி ரூபாய் செலவில் இலவச வேட்டி சேலை. திலாசுப்பேட்டையில் நடைபெற்ற விழாவில் திட்டத்தை துவக்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.